Good morning to all. Welcome to Vidya Lakshmi YouTube channel. I am Surendran, Department of Mathematics. போன கிளாஸ்ல நம்ம கிளாஸ் 10 சாப்டர் 3 அல்ஜிப்ரால சரிங்களா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தானா அதை எப்படி சால்வ் பண்றதுன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்குறான். அதில் அந்த ரூட்ஸுக்கும் அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு சரிங்களா. ஸோ அதை பற்றியும் அதை பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அல்ஜிப்ரிக் டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து எக்ஸோட பவர் 2 வரணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதில் எக்ஸோட பவர் பாருங்க 2ன்னு இருக்கு. இது மாதிரி எக்ஸோட பவர் எப்போ 2 வருதோ தட் இஸ் கால்டு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ when the expression is equal to 0, எப்போ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு 0வா மாறுதோ தட் இஸ் கால்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா quadratic equation சொல்லலாம். ஓகே, இந்த quadratic equation நம்ம சால்வ் பண்றதுக்கு ஆல்ரெடி we know the formula x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இந்த x ஓட வேல்யூ இதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சோ இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ப்ரூஃபை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட ரூட்ஸ்னா x-க்கு இங்க பவர் 2 இருக்கிறதுனால there are two results are possible. One of the result is called alpha and then one beta. Other one is beta. So இப்போ அந்த alpha and beta தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ரூட்ஸ்னு சொல்றாங்க. At the same time we want to know about coefficient. Coefficientனா என்ன? So coefficientன்றது இந்த quadratic expressionல x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், x-க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ and the constant term c, that is called coefficient. So அப்போ coefficientனா நம்ம இங்க என்ன டினோட் பண்ணுவோம், a, b, c நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்களா, a, b, c. ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ ஹியர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணோம்னா அந்த ரிசல்ட் வந்து மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவல் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம அந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏக்கு எப்படி கிடைச்சதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க. So sum of the roots. So sum of the roots வந்து நம்ம எதுக்கு equal? That is alpha plus beta equal to minus b by a. So we know that alpha equal to minus b plus root of b square minus 4ac by 2a. And beta equal to minus b minus root of b square minus 4ac by 2a. So now add alpha plus beta. இப்போ நான் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நான் ஆட் பண்றேன். So அப்போ alpha plus beta equal to minus b plus root of b square minus 4ac plus minus b minus root of b square minus 4ac. இப்போ ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டு சேமா இருக்கு, அதனால காமனா நான் 2a எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க இந்த பிளஸ் எடுத்து நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஸோ அப்போ மைனஸ் b plus root of b square minus 4ac, இங்க plus into minus minus ஆ, so minus b, அதே மாதிரி இங்க plus into minus minus root of b square minus 4ac by 2a. காமனா கீழே நம்ம 2a எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த b square minus 4ac பிளஸ்ல இருக்கு சரிங்களா. அதே மாதிரி இந்த b square minus 4ac மைனஸ்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சோ ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்க ஒரு மைனஸ் b இங்க ஒரு மைனஸ் b, இத ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 2b. சோ அப்ப மைனஸ் 2b by 2a. சோ இப்போ இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்படி கேன்சல் பண்ணா the remainder result is minus b by a. சோ அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவல் இருக்காங்க. சோ அதுக்கான ப்ரூஃப் நம்ம இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சரிங்களா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க, சி பை ஏக்கு ஈக்குவல்ன்றாங்க. நெக்ஸ்ட் அதோட ப்ரூஃபை பார்க்கலாம். செகண்ட் ஒன் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். த ரிசல்ட் வில் பி ஈக்குவல் டு சி பை ஏன்றாங்க சரி. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ வி நோ தட் ஆல்ஃபா வேல்யூ. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் root of b square minus 4ac by 2a. இது ஆல்பாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் பீட்டா. ஸோ பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் root of b square minus 4ac by 2a. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். தட் இஸ் கால்டு ப்ராடக்ட். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு minus b plus root of
b square minus 4ac by 2a into beta minus b minus root of b square minus 4ac by 2a. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வெளியே எடுத்துறேன். ஸோ இங்க ஒரு 2a இருக்கு, இங்க ஒரு 2a இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4a ஸ்கொயர். ஸோ அதை வெளியே எடுத்தோம்னா 1 by 4a ஸ்கொயர் இன்ட்டு ஸோ நியூமரேட்டரில் மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இன்ட்டு இங்கே ரிமைண்டர் டேர்ம் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இது வந்து நான் a பிளஸ் பியா கன்சிடர் பண்றேன், இதை வந்து நான் a மைனஸ் பியா கன்சிடர் பண்றேன். ஸோ அப்போ இங்கே ஏவோட வேல்யூ மைனஸ் பின்னு ஆகுது, பியோட வேல்யூ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஆகுது. ஸோ வி நோ தட் ஃபார்முலா a plus b into a minus b, so which is equal to a square minus b square. So இதோட ரிசல்ட் a square minus b square க்கு ஈக்குவல்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவை நான் எடுத்து யூஸ் பண்றேங்க, 1 by 4a square into a square. இப்போ a ஓட வேல்யூ மைனஸ் பியா, ஸோ மைனஸ் b square மைனஸ் b square, b ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் b square minus 4ac to the whole square. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த மைனஸ் b ஸ்கொயர் பண்ணீங்கன்னா b ஸ்கொயரா மாறிடும். சரிங்களா? இந்த மைனஸ் b ஸ்கொயர் பண்ணீங்கன்னா b ஸ்கொயரா மாறிடும். மைனஸ் இங்க பாருங்க, இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac to the whole square ரூட் இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைண்டர் டேர்ம்ஸ் என்னடா நம்மளுக்கு b ஸ்கொயர் சரியா பிளஸ் 4ac. நான் அந்த மைனஸ் எடுத்து நான் ஒரே ஸ்டெப்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்க இருக்கு பாத்தீங்களா மைனஸ், அது எடுத்து நான் உள்ள சோ மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்ப இந்த பிளஸ் b ஸ்கொயருக்கு மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். சோ தி ரிமைண்டர் டேர்ம்ஸ் 1 by 4a ஸ்கொயர் இன்டு இங்க பாருங்க பேலன்ஸ் என்ன இருக்கு நமக்கு, இங்க 4ac மட்டும் இருக்கு. சரிங்களா? சோ இன்டு 4ac. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4க்கு 4 கேன்சல் ஆயிடும். இந்த a ஸ்கொயர்ல இந்த a-வை நான் கேன்சல் பண்ணிடுறேன். சோ தி ரிமைண்டர் டேர்ம் இஸ் c by a ன்னு கிடைக்குது நமக்கு. சரிங்களா? சோ அப்ப therefore, so finally I will give the conclusion alpha beta equal to c by a. இங்க c ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் and a ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். சோ இது மாதிரி நமக்கு பேசிக்கா இந்த சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். சோ இதுக்கான ரிசல்ட் நமக்கு கிளியரா தெரியணும். சரிங்களா? அப்ப சம் ஆஃப் தி ரூட்னா என்ன ஃபார்முலா, மைனஸ் b by a and ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் c by a. சோ இப்போ இத பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் நம்ம இதுக்கு அப்புறம் போடலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3.43 நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், சரிங்களா, ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்தோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மெயினா ரெண்டு ஃபார்முலா தான். இதுல ஒன் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா வந்து சி பை ஏக்கு ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் 3.43 சம் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? மூவ் டு த கொஸ்டின். So if the difference between the roots of the equation x square minus 13x plus k equal to 0 is 17, then find k ன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துக்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்க பாத்தீங்கன்னா x square minus 13x plus k equal to 0ன்றான். சரிங்களா? சோ இந்த ரூட்ஸ், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸோட டிஃபரன்ஸ் வந்து 17 ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல k ன்ற இடத்துல என்ன வேல்யூ வரும் அதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேங்களா? சோ அப்ப இத சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் so given எடுத்துங்க. givenல வந்து the quadratic equation x square minus 13x plus k equal to 0. so இத நம்ம quadratic equation ஓட கம்பேர் பண்ணோம்னா a ஓட வேல்யூ 1 and b ஓட வேல்யூ minus 13 and c ஓட வேல்யூ k. ஓகேங்களா? we know that நமக்கு நல்லா தெரியும் alpha comma beta be the roots of the equation. So alpha comma beta இதோட ரூட்ஸ் நம்ம சொல்லிடலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது sum of the roots நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப sum of the rootsனா alpha plus beta which is equal to minus b by a. அதே மாதிரி product of the root alpha beta which is equal to c by a. So இது ரெண்டுத்தோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். So இப்போ sum of the rootனா alpha plus beta அது வந்து minus b by a க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். So அப்ப இங்க ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. So b ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா minus 13. So minus 13 by a ஓட வேல்யூ 1. இங்க minus into minus plus ஆயிடும். 13 by 1 are 13. So from that the sum of the root alpha plus beta equal to 13. சரிங்களா?
அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ, இங்கே சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கே அண்ட் ஏவோட வேல்யூ 1. ஸோ கே ஒன்னால டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கே தான். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கேன்னு கிடைக்குது. இது ரிசல்ட் நம்பர் 2. சரிங்களா? ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க சின்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் கொடுத்துருக்கான். சின்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எதுக்கு ஈக்குவல்றானா 17க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13, இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கே, இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அவன் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் கொடுத்துருக்கான். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17, இதை வந்து நான் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1ஐயும் 3ஐயும் எடுத்து நான் சால்வ் பண்றேன். we can't able to find out the k value directly. நம்ம k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனா நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்றது ஈக்குவேஷன் 1 and 3 நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். சோ அப்போ ஈக்குவேஷன் 1 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா which is equal to 13 and equation 2 ஆல்ஃபா மைனஸ் பீட்டா which is equal to 17. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஆட் பண்ணினாவே உங்களுக்கு ப்ளஸ் பீட்டாவும் இந்த மைனஸ் பீட்டாவும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு ஆல்ஃபா இங்கே ஒரு ஆல்ஃபா ஆட் பண்ணிங்கன்னா 2 ஆல்ஃபா, இங்கே 13 ஒரு 17, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30. அப்போ 2 ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு 30க்கு ஈக்குவல். தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 30/2. சரியா? ஏன்னா 2 இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடாக மாறிடும். இப்போ 30 இந்த 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணனா 15. ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு 15 கிடைக்குது. ஸோ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நான் ஈக்குவேஷன் 1லையும் சரிங்களா இல்ல 3லயோ நான் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணனும். நான் ஈக்குவேஷன் 1ல நான் ரீப்ளேஸ்மென்ட் பண்றேன். சோ அப்ப ஈக்குவேஷன் 1 ரீப்ளேஸ். சரிங்களா? ஈக்குவேஷன் 1 என்ன ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. சோ இதுல ஆல்பாவோட வேல்யூ நான் 15 ரீப்ளேஸ்மென்ட் பண்றேன். அப்ப 15 plus beta equal to 13. So from that the value of beta equal to 13 minus 15. இந்த plus 15 left and right hand side வந்துச்சுனா minus 15 ஆ மாறிடும். So from that the value of beta equal to minus 2. இப்ப ஆல்பா தெரிஞ்சாச்சு, பீட்டா தெரிஞ்சாச்சு. இதுல இருந்து நம்ம k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 3 என்ன? ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு k. சோ ஈக்குவேஷன் 2 ல நான் ரீப்ளேஸ்மென்ட் பண்றேன். சோ அப்ப ஈக்குவேஷன் 2 என்னடானா ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு k. அப்ப therefore the value of k equal to ஆல்பா வந்து 15, so பீட்டா வந்து -2. அப்ப therefore the value of k equal to -30. That's all. ஓகேங்களா? சோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் போலாங்க. அடுத்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.44. If alpha and beta are the roots of x square minus 7x plus 10 equal to 0, then find the value of alpha minus beta. சரிங்களா? அவன் கொடுத்திருக்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா x square minus 7x plus 10 equal to 0. அதுல வந்து நம்ம ஆல்பா அண்ட் பீட்டா வந்து அதோட ரூட்ஸ் அவன் சொல்லிட்டான். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆல்பா மைனஸ் பீட்டாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல given x square minus 7x plus 10 which is equal to 0. So here the value of a equal to 1 and b equal to -7 and c equal to 10. Since அவனே சொல்லிட்டாங்க என்ன alpha and beta ன்றது இதோட ரூட்ஸ். alpha comma beta be the roots of the equation னு கொடுத்துட்டான். So now find sum of the root and product of the root. அடுத்து நீங்க find out பண்ண வேண்டியது sum of the root உம் product of the root உம் நம்ம find out பண்ணனும். அப்ப sum of the root னா alpha plus beta வா? So அப்ப alpha plus beta minus b by a and alpha beta c by a. So அப்ப alpha plus beta னா minus b by a. இங்க பாருங்க ஃபார்முலால ஒரு மைனஸ். So b ஓட வேல்யூ -7 by a. a வந்து என்ன 1. அப்ப minus into minus plus ஆயிடும். 7 நம்ம 1 ஆல டிவைட் பண்ணோம்னா 7 தான். சோ அப்ப ஆல்பா plus beta equal to 7. ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்பா பீட்டா வந்து c by a. சோ c ஓட வேல்யூ இங்க 10. அப்ப 10 by 1. 10 1 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10 தான். அப்ப ஆல்பா பீட்டா equal to 10. சரிங்களா? அவன் என்ன क्वेश्चन கேட்டாலும் சரிங்க, நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ அவன் என்ன क्वेश्चन கேட்டிருக்கான், ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்ன்றத பாருங்க. ஸோ பிஃபோரா இந்த ரிசல்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து 7 அண்ட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 10. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அவன் क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் த ரூட் ஆல்பா பிளஸ் பீட்டாவும் சரிங்களா
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சம் ஆஃப் த ரூட் வந்து 7, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 10. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 7, ஆல்ஃபா பீட்டா வந்து 10. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கவனிங்க, இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு வந்து ஜென்ரலாக அவன் ஃபார்முலா கொடுத்துருக்கான். என்னடானா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டான்றது ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டான்றது ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி நம்மளுக்கு டெரிவேட் ஆச்சு அதை நம்ம பார்க்கலாம். we know that alpha minus beta to the whole square. கவனிங்க, alpha minus beta to the whole square ஓட ஃபார்முலா என்னடானா alpha square plus beta square minus 2 alpha beta. நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். a minus b whole square ஓட ஃபார்முலா என்ன a square plus b square minus 2ab ன்றது நம்மளுக்கு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ alpha square plus beta square. ஸோ இதில் என்ன பண்றேன், நான் ஒரு plus 2 alpha betaவை ஆட் பண்றேன். அதே மாதிரி ஒரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை நான் சப்ராக்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே நம்மளுக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இருக்கு. சரியா? இப்போ நான் இங்கே செட் பிராக்கெட் போடுறேன் பாருங்க. இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் 2 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டு த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இங்க ஒரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, இங்க ஒரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்கும். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டு த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். பட் நம்மளுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் தேவை. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எதுக்கு ஈக்குவல்? ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஏன்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். ஸோ அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஸோ டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. சரியா? இப்படிதான் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சார் ஏன் சார் இதை வந்து நீங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வர மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்றீங்கன்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் தெரியும் இங்க பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தான் நம்மளுக்கு 7 தெரியுது அண்ட் ஆல்ஃபா பீட்டா தான் 10 தெரியுது. சரிங்களா? ஸோ அப்போ அவன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதை வந்து நீங்க எந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடணும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டால கன்வெர்ட் பண்ணினா தான் we can get the answer very easily. ஸோ அதனால தான் இங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னால டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் இங்க கொடுத்துருக்கிறதா என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வர மாதிரியும் ஆல்ஃபா பீட்டா வர மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? 7. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 10. நான் அதை எடுத்து நான் இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா which is equal to square root of 7 square minus 4 into alpha beta. Alpha beta நம்மளுக்கு 10. So அப்போ 7 square னா 49 minus 4 into 10 40. அப்போ which is equal to, so அப்போ 49 minus 49. So அப்போ root of 9 னா 3. So அப்போ alpha minus beta ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ரானா 3 க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்கா. ஸோ இதிலே நம்மளுக்கு செகண்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन எல்லாம் இருக்கு. சரிங்களா? அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.